மாறன் வீரா கதையில ஒரு சூப்பரான எபிசோட ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எபிசோட ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். என்ன நடக்குதுன்னா, மாறன் நேரா அவங்க அத்தை வள்ளிக்கிட்ட, இங்க பாருங்க அத்தை, அந்த பணத்தை எடுத்தது நானாவே இருக்கட்டும், இந்த விஷயத்தை இப்படியே விடுங்க. ராகவன் ரொம்ப பாவம். ஒருவேளை அப்பாவுக்கு மட்டும் ராகவன் பண்ணது தப்பு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்பவே பிரச்சனை ஆகிரும். அப்பா எந்த அளவுக்கு கவலைப்படுவாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட இவன் கிடக்குறான் அப்படின்னு அப்பையிலேருந்து அப்படிதான் அப்படின்னு நினைப்பாரு. ஆனா ராகவன் தப்பு பண்ணது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அப்பாவால தாங்கிக்கவே முடியாது. அதனால நான் தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க இந்த விஷயத்தை பத்தி அப்பாட்ட சொல்லிடாதீங்க. நான் திருடுனதாவே இருக்கட்டும், அதோட விட்டுருங்க அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு வள்ளி சொல்றாங்க, இங்க பாருடா, நீ பெரிய தியாகி மாதிரி பேசாத. எப்ப பார்த்தாலும் இவன் பண்ற தப்புக்கு நீ பழி ஏத்துக்கிட்டு இருப்பியா? இவன் என்ன பச்சை பிள்ளையா? இவனுக்கு தெரியாதா இந்த பணத்தை எடுத்துட்டு வந்து ஒரு ரூம்குள்ள போட்டா உன்னதான் அவரு சந்தேகப்படுவாருன்னு அவனுக்கு தெரியாதா? அந்த அளவுக்கு அவன் ஒண்ணுமே தெரியாம வளர்றான். இங்க பாரு, இதுக்கு மேலே ராகவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. நான் போயிட்டு அண்ணங்கிட்ட சொல்றேன், நீ எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு. இதை கேட்டதோட மாறன் சொல்றாரு, இங்க பாருத்த, நீ மட்டும் உண்மையை சொல்றேன்னு போய் நின்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு எனக்கு தான் தெரியும். நீ எந்த உண்மையே சொல்ல வேணாம், நீ அமைதியா இரு, சொல்றது கேளு அப்படின்னு. ஆனா வள்ளி சொல்றாங்க, இல்ல மாறா, நான் இதுக்கு மேலேயே நான் அமைதியா இருந்தேன்னா ரொம்ப தப்பு. நான் இந்த விஷயத்த பத்தி அண்ணன்ட்ட சொல்லிடுறேன், இந்த காசை எடுத்து ராகவன் அப்படின்னு சொல்லிடுறேன்னு. இது கேட்டதோட ராகவன் சொல்றாரு, அத்தை தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க அத்தை, நான் காசு எடுத்தேன்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு. அப்ப வள்ளி கேக்குறாங்க, ஏன் ராகவா, நீ பண்ண தப்பு எல்லாத்துக்குமே மாறன் பழியை ஏத்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னு நீ நினைக்கிறியா? உனக்கு கொஞ்சம் கூட மாறன் மேல இறக்கமே இல்லையா? அவனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, உனக்காகவே எப்ப பார்த்தாலும் அவன் தியாகம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு கேட்க, இதை கேட்டுட்டு ராகவன் அமைதியா இருக்காரு. அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு மாறா, நீ இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது. இங்க பாரு ராகவா, உன் மேல எந்த பழியும் வரக்கூடாது அப்படின்னா நீ தான் உன் தம்பியை காப்பாத்தணும். உன் தம்பி மட்டும் உன்னை காப்பாத்துறதுக்காக பழியை ஏத்துக்கிட்டான்னு நீ கண்டிப்பா பழியை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், இல்ல அவனை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு. இது கேட்டதோட ராகவன் சொல்றாரு, நான் மாறனை இந்த வீட்டை விட்டு போக விட்டுற மாட்டேன். நான் எப்படியாவது அப்பா கிட்ட சொல்லி மாறனை இந்த வீட்டுல இருக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு வள்ளி சொல்றாங்க, நீ என்ன பண்ற அப்படின்னு நானும் பாக்குறேன். உங்க அப்பா லைட்டா குரல் ஏத்தி பேசுதா அப்படியே பொட்டிப்பாமா அடங்கிடுவேன், இல்ல உன் பொண்டாட்டி ஏதாவது சொன்னா கூட அப்படியே அடங்கி போயிருவ அப்படின்னு. இது கேட்டதோட ராகவன் சொல்றாரு, இல்லத்த, நான் எப்படியாவது மாறனை இந்த வீட்டை விட்டு போகாதபடி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் அந்த இடத்துல இருந்து போறாரு. ஆனா மாறன் டக்குன்னு ராகவனை தடுத்து, நீ எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம வீரா பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. கண்டிப்பா இவங்க 3 பேருக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு, ஆனா அது நம்மளுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன ரகசியம் அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வீரா நினைக்கிறாங்க. அப்புறமா மாறன் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு இங்கேருந்து வெளியில வராரு. இதை பார்த்துட்டு கண்மணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கண்மணி நேரா ராமச்சந்திரனை பார்த்து, நீங்க பாருங்க மாமா, மாறனை வீட்டை விட்டு அனுப்பியாச்சு அப்படின்னு கவலைப்படாதீங்க, அப்பதான் அவருக்கு பொறுப்பு வரும் அப்படின்னு. அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, இவனுக்கு அம்மா பொறுப்பு வரும்? இவனுக்கெல்லாம் சுட்டு போட்டா கூட பொறுப்பு வராது. கண்டிப்பா வேற எங்கேயாவது பிரச்சனை பண்ணிட்டு தான் வருவான், நீ வேணும்னா பாரு அப்படின்னு. அப்ப கண்மணி சொல்றாங்க, மாமா ஏன் மாமா அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்படி இவர் போயிட்டா இவரை தலைமுழுந்திட்டோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாதுல்ல அப்படின்னு. அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, இங்க பாருமா, இவன் இந்த வீட்டை விட்டு போன பிறகு இவனுக்கும் நமக்கும் எந்த வித தொடர்பும் இல்லை. இன்னைக்கு வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம 10 லட்சம் பணம் எடுக்கிறான்னா அப்புறம் இவன் என்னெல்லாம் திருடி இருப்பான் அப்படின்னு. அப்ப கண்மணி சொல்றாங்க, மாமா நீங்க சொல்றதும் சரிதான், அதுக்காக உங்க பெத்த பிள்ளைய எப்படி அனுப்புவீங்களா அப்படின்னு. அப்ப நம்ம வீரா இதை பார்த்துட்டு, என்ன இது அக்கா இப்படி சப்போர்ட் பண்றா அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, அண்ணி நீங்க எனக்காக சப்போர்ட் பண்ண வேணாம், நான் தான் காசு எடுத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டேன்னு நான் இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்ட்டு மாறன் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப வள்ளி நேரா ராகவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்க, அப்ப வள்ளி சொல்ல வராங்க, அண்ணா அப்படின்னு. அப்ப டக்குன்னு ராகவன், அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு. அப்ப ராமச்சந்திரன் கேக்குறாரு, என்னடா அப்படின்னு. ராகவன் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் மாறனை இந்த வீட்டை விட்டு போக விடாம தடுங்க அப்படின்னு. அப்ப மாறன் திரும்பி பாக்குறாரு. அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, பாத்தியா தம்பிக்கு சப்போர்ட் பண்ண போறியா அப்படின்னு. ராகவன் சொல்றாரு, அப்பா அவன் என் தம்பிப்பா, அவனை இந்த வீட்டை விட்டு போக சொல்றது ரொம்ப தப்பு. அவனை நம்பி வீரா இருக்கால்ல, நீங்க எப்படி அவனை இந்த வீட்டை விட்டு போக சொல்லலாம்? ஆரம்பத்துல என்ன சொன்னீங்க? வீராவும் மாறனையும் இந்த வீட்டை விட்டு போக சொன்னா ஒருவேளை மாறன் ஏதாவது குடி போதையில வீராவை கொலை பண்ணிட்டா பயந்து தானே நீங்க அனுப்பல. ஆனா இப்ப மாறனை வீட்டை விட்டு அனுப்புறதுல எந்த விதத்துல நியாயம்? இங்க பாருங்க, அவன் கேட்டதும் நியாயம் தானே.
10 லட்ச ரூபா பணம் அப்படிங்கிறது சாதாரண பணம் கிடையாது. அவன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக கேட்டிருக்கான், அதுக்கு போய் நீங்க இப்படி பேசலாமா அப்படின்னு. அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, என்ன ராகவா, நீயும் அந்த மாறனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு. அப்ப கண்மணி டக்குன்னு ராகவனை பார்த்து, என்னங்க இது மாதிரி மாமாவோட முடிவுக்கு நீங்க எப்பவுமே எதிர்த்து பேசக்கூடாது, என்னங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு. ராகவன் டக்குன்னு கண்மணி கிட்ட, கண்மணி நீ அமைதியாயிரு, நான் என் தம்பிக்காக பேசுறேன் அப்படின்னு. இது கேட்டதோட கண்மணி ஷாக் ஆகுறாங்க. கண்மணி என்ன நினைச்சாங்கன்னா, மாறனை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அவமானப்படுத்தி வெளியில துரத்தணும், அதுக்கப்புறம் வீராவுக்கு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் கண்மணியோட திட்டமே. ஆனா திடீர்னு இப்படி ராகவன் மாறனை தடுத்ததோட கண்மணிக்கு ஷாக் ஆகுது. ராகவன் நேரா ராமச்சந்திரன்ட்ட, அப்பா என் தம்பி மட்டும் இந்த வீட்டை விட்டு போனா நானும் போவேன் அப்படின்னு. அதே நேரத்துல கார்த்தி அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வச்சுட்டு நிக்கிறாரு. இதை பார்த்ததோட ராமச்சந்திரன் கேக்குறாரு, என்னடா கார்த்தி இது அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அப்பா பல பிரச்சனைகள்ல எனக்கு மாறன் தான் துணையா நின்னான், அதனால மாறன் இந்த வீட்டை விட்டு போனா நானும் இந்த வீட்டை விட்டு போவேன் அப்படின்னு. இது கேட்டதோட வள்ளியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. வள்ளி நேரா கார்த்தியை பார்த்து, கார்த்தி என்னப்பா இது அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தி சொல்றாரு, கண்டிப்பா என் அண்ணன் மாறன் இந்த காசை எடுத்திருக்க மாட்டான் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க எல்லாருமே சேர்ந்து இவன் மேல பழி போடுறீங்க, ஆனா மாறன் கண்டிப்பா காசை எடுக்க மாட்டான் அப்படிங்கறதுல எனக்கு இன்னமும் முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, அப்ப 2 பேரும் இந்த வீட்டு விட்டு போறதா முடிவு பண்ணிட்டீங்கல்ல, போறேன்னா போங்க அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, என்ன அப்படி சொல்ற, இங்க பாரு அவனுங்க மட்டும் இந்த வீட்டை விட்டு போனா நானே இந்த வீட்டை விட்டு போயிருவேன் அப்படின்னு. அப்ப ராகவன் சொல்றாரு, இவங்க யாரும் இந்த வீட்டுல விட்டு போயிட்டாங்கன்னா நானே இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, அண்ணா இதெல்லாம் தேவையா, தயவு செஞ்சு உன் கோவத்தை ஓரத்துல வை, பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணு. 10 லட்சம் பணங்கிறது சாதாரண பணம் கிடையாது, ஆனா அது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் மாறன் எடுத்திருக்கான், கண்டிப்பா அதுக்கு காரணத்தை கூடிய சீக்கிரம் சொல்லுவான். ஆனா தயவு செஞ்சு இப்படி வீட்டை விட்டு போன்னு சொல்லிடாதண்ணா அப்படின்னு. இது கேட்டதோட கண்மணி சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு என்னமோ அந்த மாறன் ஏதோ தப்பு பண்ற மாதிரி தான் தெரியுது. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஓவரா அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க, இதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு கூடிய விரைவில் நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு. அப்ப நம்ம வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு, இந்த வீடு பிரியிற மாதிரி இருந்துச்சுன்னா நீ தான் ஒண்ணு சேர்க்கறதுக்கு பாடுபடணும், அதை விட்டுட்டு நீ ஏன் மாறனை விட்டு விட்டு போக சொல்ற அப்படின்னு. இது கேட்டதோட கண்மணி அமைதியா இருக்காங்க. அப்ப ராமச்சந்திரன் நேரா வீராவை பார்த்து, வீரா நீ தான் இந்த விஷயத்துல எதுவுமே பேசாம அமைதியா இருக்க, நீ சொல்லுமா, அவன் இந்த 10 லட்சம் பணம் எடுத்தது தெரியுமா அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, மாமா மாறன் 10 லட்சம் பணம் எடுத்தத எனக்கு சுத்தமா தெரியவே தெரியாது அப்படின்னு. இது கேட்டதோட ராமச்சந்திரன் சொல்றாரு, என்னம்மா சொல்ற அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, ஆமா மாமா, இது மாதிரி ரூம்ல 10 லட்சம் பணம் இருந்ததே எனக்கு தெரியவே தெரியாது, எனக்கு என்னமோ காலையில தான் இந்த ரூமுக்குள்ள பணம் வந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு நேரா ராகவனை பார்த்து முறைக்க. அப்ப ராகவன் பயத்துல நிக்கிறாரு. அப்ப கண்மணி நேரா வீராவை பார்த்து, என்ன இது, வீரா நேரா ராகவனை பாக்குறாங்க. ஒருவேளை இவர் தான் பணத்தை எடுத்திருப்பாரோ, சேச்சா இவரு பணத்தை எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்படி இவருக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அந்த காசை எடுக்கிறதுக்கு அப்படின்னு அந்த கண்மணி நினைக்கிறாங்க. அப்ப நம்ம வள்ளி நேரா ராமச்சந்திரனை பார்த்து, அண்ணா உனக்கு தெரியாத பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, அதனால தயவு செஞ்சு மாறன் மேல கோவப்படாம அவனுக்கு கடைசியா ஒரே ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு. ராகவனும் நேரா ராமச்சந்திரனை பார்த்து, ஆமாப்பா தயவு செஞ்சு மாறனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு. இது கேட்டதோட வள்ளியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ராமச்சந்திரனும் சரி அப்படிங்கிறாங்க. அப்புறமா ராமச்சந்திரன் சொல்றாரு, யாரு என்னைக்கு என் பேச்சு கேட்டீங்க, இந்த வீட்டுல தான் நான் சொல்றது எதுவுமே நடக்காம போச்சு அப்படின்ட்டு ராமச்சந்திரன் கோவமா அவரோட ரூமுக்கு போறாரு. இதை பார்த்ததோட நம்ம வீரா நேரா மாறனை பார்க்க, மாறன்ட்ட வள்ளி சொல்றாங்க, என்ன பார்த்துக்கிட்டு இருக்க, அதான் அப்பா வீட்டுக்குள்ள போக சொல்லிட்டாருல போ அப்படின்னு. இது கேட்டதோட மாறனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்களோட ரூமுக்கு போறாங்க. அதே நேரத்துல நம்ம வீரா நேரா ராகவனை பார்த்து முறைக்க. அப்ப ராகவன் அமைதியா அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப நம்ம கண்மணி வந்துட்டு நேரா வீராவை பார்த்து, என்ன வீரா, உன் புருஷனை காப்பாத்துறதுக்காக நீ ஒரு முடிவும் பண்ணவே இல்லை, நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க, மாறன் இந்த வீட்டை விட்டு போனா அதுக்கப்புறம் நீ நான் நினைச்ச மாதிரி இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ற மாதிரி வருமே, அதை பத்தி நீ யோசனை பண்ணி பார்க்கலையா அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு, மாறன் 10 லட்சம் பணம் எடுத்ததா நீங்க எல்லாருமே சொல்றீங்க, ஆனா மாறன் 10 லட்சம் பணம் எடுக்கல அப்படிங்கறதுல எனக்கு உறுதியா நம்பிக்கை இருக்கு, இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு. அப்ப கண்மணி கேக்குறாங்க, என்ன வீரா, நான் என்னமோ மாறனோட ரூம்ல அந்த 10 லட்சம் பணத்தை திருடி போட்ட மாதிரி பேசுறேன், இங்க பாரு எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, கண்மணி உனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், இதுல வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட கண்மணி சொல்றாங்க, நல்லாதான் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்புறமா மாறனை காமிக்கிறாங்க.
மாறன் வந்துட்டு கிச்சன்ல உட்காந்துருக்காரு. அப்பன்னு பார்த்து வள்ளி மாறன் கிட்ட, இங்க பாரு மாறா, என்ன இப்படி இருக்கு அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, ராகவன் பண்ண தப்ப நான் ஏந்திக்கிட்டேன். என்னோட தலையெழுத்தே இதான். கடைசி வரைக்கும் ஏசுநாதர் மாதிரி எல்லார் குற்றத்தையும் ஏன் தலையில வாங்கிக்கணும். எப்படியா இருந்தாலும் என்னை வீரா என்னைக்குமே மன்னிக்க மாட்டான். எனக்கு ஒரு நிமிஷம் போதுமா? நான் போயிட்டு வீரா கிட்ட, இங்க பாருடி, உன் புருஷன் ஒன்றும் தப்பு பண்ணல, தப்பு பண்ணது ராகவன் தான் அப்படின்னு என்னால சொல்ல முடியும். ஆனா அப்படி சொன்னா ராகவனோட வாழ்க்கை தான் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா அத்த? இப்படிதான் என் வாழ்க்கையை கடைசி வரைக்கும் ஏசுநாதர் மாதிரி அடுத்தவங்களை தப்ப நான் ஏத்துக்கிட்டு இருந்துகிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு. இது கேட்டதோட வள்ளி நேரா மாறனை பார்த்து, மாறா, நீ சொல்றது சரிதான். ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கணும், ஆனா பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னு. அப்ப மாறன் கேக்குறாரு, என்னத்த அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, மாறா, நான் இத இப்படி பண்ணியிருக்கவே கூடாது. என்ன நடந்தாலும் உண்மையை மறைச்சிருக்க கூடாது. நீ வா மாறா அப்படின்னு சொல்லிட்டு மாறனை பிடிச்சி அழைச்சிட்டு போறாங்க. மாறன் நேரா வள்ளி கிட்ட, அத்தை, ஏதாவது முட்டாள்தனமான காரியத்தை பண்ற மாதிரி இருந்தா தயவு செஞ்சு அதை அப்பயே நிப்பாட்டுரு. இங்க பாரு, பெரிய பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு. வள்ளி சொல்றாங்க, இல்ல மாறா, இதுக்கு மேலே இதை விட முடியாது. உன் நல்ல வாழ்க்கைக்காக தான் நான் வந்துட்டு யோசிக்கணும். தேவையில்லாம நான் இப்படி கோழையா இருந்தேன்னா கண்டிப்பா அது உன் வாழ்க்கை ரொம்ப பாதிக்கப்பட்டுரும். அதனால உனக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணி தான் ஆகணும். பிள்ளைங்களை நல்ல வழியில நடத்த வேண்டியது என்னோட கடமை. இப்ப ராகவன் வீட்டுக்குள்ள 10 லட்ச ரூபா பணத்தை எடுத்து சுலபமா உன் தலையில பழிய போட்டுட்டான். இதே மாதிரி நாளை பின்ன ஏதாவது தப்பு பண்ணி அதே மாதிரி உன் தலையில பழிய போட்டுக்கிட்டே இருப்பான். காலம் ஃபுல்லா நீ அந்த பழிய வாங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இங்க பாரு, உன் லைஃபை பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை. அதனால நீ அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு நேர வள்ளி வந்துட்டு மாறனை கூட்டிட்டு போறாங்க. மாடியில வீரா இருக்காங்க. அப்ப வள்ளி நேரா வீராவை கூப்பிடுறாங்க, வீரா இங்க வா அப்படின்னு. அப்ப வீரா இங்க இருந்து வந்து நிக்கிறாங்க. அப்ப வீரா கேக்குறாங்க, சொல்லுங்க வள்ளியம்மா, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்ட்டு மாறனை பார்க்க. அப்ப மாறன் சொல்றாரு, ஐயோ ஏண்டி நீ என்னைய மறைச்சு பாக்குற, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, அத்தை என்னமோ சொல்லணும் அப்படின்ட்டு கூப்பிட்டுச்சு அப்படின்னு. அப்ப நம்ம வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு வீரா, இந்த விஷயத்த பத்தி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் உன்கிட்ட சொல்லியிருக்கணும். ஆனா இத்தனை நாள் சொல்லாம இருந்தது ரொம்ப தப்பு. நீ மாறனை முழுசா ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ற அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ மாறனை ஏத்துக்காம இருந்தது எனக்கே இப்பதான் தெரியும். மாறன் இப்பதான் சொன்னான். இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப தப்பு. நீ நினைக்கிற மாதிரி மாறன் எந்த தவறும் பண்ணல அப்படின்னு. இது கேட்டதோட மாறன் அதிர்ச்சி ஆகுறாரு. ஆகா, அத்தை உண்மையை சொல்ல போகுது. ஒருவேளை உண்மையை சொன்னிச்சுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும். கண்டிப்பா கண்மணி அன்னைக்கும் இந்த விஷயம் தெரிய வரும். இத்தனை நாளும் வீரா என் மேல கோவமா இருந்தா, ஆனா கண்மணி ரொம்ப கோவத்துல இருக்காங்க. வீரா விட ரொம்ப கோவத்துல இருக்கிறது கண்மணி தான். ஒருவேளை கண்மணிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். ராகவன் என்ன ஆவானோ தெரியல. ராகவன் ரொம்ப பாவம், அவனுக்கு அந்த மாதிரி இருக்கவே கூடாது அப்படின்ட்டு நேரா வள்ளிய பார்த்து, அத்தை அமைதியாயிரு அப்படின்னு சொல்ல. அப்ப வள்ளி சொல்றாங்க, நீ சும்மா இருவாரு மீரா, மாறா, இத்தனை நாளும் நான் உன்னோட வாழ்க்கையை நான் யோசனை கூட பண்ணி பார்க்காம இருந்துட்டேன். உன் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இருந்துட்டேன். என்னை மன்னிச்சிரு. நான் கண்டிப்பா இதை சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து வீரா கேக்குறாங்க, அப்படி என்ன சொல்ல போறீங்க, என்ன பிரச்சனை, என்ன ஆகிடுச்சு அப்படின்னு. அப்பன்னு பார்த்து வீராவோட போன் அடிக்குது. அப்ப மாறன் நேரா வீராவை பார்த்து, வீரா போன் அடிக்குது, போய் எடு அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, வீரா அந்த போன் அப்புறம் எடுத்துக்கலாம், நீ என்கிட்ட பேசு அப்படின்னு. அப்ப மாறன் கேக்குறாரு, இங்க பாரு வீரா, ஒரு போன் எடுக்காம ஒரு உயிர் கூட போயிருக்கு, உனக்கு தெரியும்ல, நீ போயிட்டு போன் பேசு அப்படின்னு. இதை கேட்டதோட வீராவோ சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த இடத்துல இருந்து போயிட்டு போன் பேசுறாங்க. அப்ப மாறன் நேரா வள்ளிய பார்த்து, வள்ளி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காத்த, ஏன் இப்படி முட்டாள்தனமான வேலையை பண்ற, இங்க பாரு, இந்த விஷயம் மட்டும் வீராவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் கண்மணி அன்னைக்கும் இந்த விஷயம் தெரிய வரும். கண்மணி அன்னைக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு யோசனை பண்ணிப்பாரு. இத்தனை நாளும் வீரா என் மேல கோவத்துல இருந்தா, ஆனா கண்மணி அண்ணி ராகவன் மேல கோவப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ராகவன் அப்புறம் அவ்வளவுதான். ராகவன் எந்த அளவுக்கு கண்மணி அண்ணி மேல உயிரா இருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல. ஒருவேளை ஆக்சிடென்ட் பண்ணது ராகவன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். அப்பா நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க 2 பேர் மேலேயும். அப்புறம் அவங்க 2 பேரும் பிரியிற மாதிரி இருக்கும். இந்த வீட்டுக்குள்ள பல குழப்பங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வீடே 2 ஆயிரும். நான் தப்பு பண்ண அப்படிங்கறதுக்காக தான் அப்பா அமைதியா இருக்காரு. ஆனா ராகவன் தப்பு பண்ணது தெரிஞ்சிச்சுன்னா அப்பாவால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியாது. உசுரை கூட விட்டாலும் விட்டுருவாரு. இங்க பாரு, நான் சொல்றேன், என் மேல சத்தியமா சொல்றேன், நீ மட்டும் இந்த விஷயத்த பத்தி வீரா கிட்ட சொன்னீன்னா அப்புறம் நான் என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிருவேன். அதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட வள்ளி அதிர்ச்சி ஆகுறாங்க. வள்ளி நேரா மாறனை பார்த்து, மாறா, இப்படியே என் காலம் ஃபுல்லா இருந்துடலாம்னு நினைக்கிறியா? இத்தனை நாள் வீரா உன் கூட சந்தோஷமா வாழ்ற அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ உன்னை வெறுத்துக்கிட்டு இருந்திருக்கா அப்படின்னு இன்னைக்குதான் தெரியுது.
ஆனால் உன் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் உன் லைஃப் நாசமாக போகிறதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேனே அப்படின்னு. அப்போ மாறன் சொல்கிறாரு, இங்கே பாருத்த, அண்ணன் நல்லா இருக்காரா அது மட்டும்தான். வீரா வந்துட்டு இப்போதைக்கு எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கான்னா அது எதுக்குன்னே தெரியல எனக்கு. குடும்பத்துக்காக தான் நான் இப்படி வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அட்லீஸ்ட் அவளை நல்லபடியாக படிக்க வைக்கணும். உனக்கு ஒன்று தெரியுமா, அவள் எனக்கு டிவோர்ஸ் வரைக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு. இது கேட்டதோட வள்ளி அதிர்ச்சி ஆகுறாங்க. மாறனை பார்த்து, மாறா ஏன் மாறா உன் வாழ்க்கை மட்டும் இப்படி ஆகுது அப்படின்ட்டு வள்ளி அழுகுறாங்க. அதே நேரம் பார்த்து வீரா அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, என்னாச்சு, ஏன் வள்ளியம்மா அழுகுறீங்க அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, ஒன்றும் இல்லை வீரா, வீட்டில் அடுத்தடுத்து பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குல்ல, அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா நீங்க மாறன் பணத்தை எடுத்துட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, கண்டிப்பா மாறன் அந்த பணத்தை எடுக்கவே இல்லை. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட மாறன் அதிர்ச்சி ஆகுறாரு. ஆகா, இவ சகஜால கில்லாடியாச்சே, இவ உண்மையை கண்டுபிடிச்சிருவாளே அப்படின்ட்டு மாறன் பயப்படுறாரு. அப்ப வள்ளி சொல்றாங்க, ஆமா வீரா, கண்டிப்பா மாறன் அந்த பணத்தை எடுக்கல. நீதான் அந்த பணத்தை யாரு எடுத்தது, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு நீதான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னதோட மாறன் நேரா வள்ளிய பார்த்து, ஆகா அத்தை, நான் தான் உண்மையை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீ வீராவை தூண்டி விடுறியா அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு வள்ளியம்மா, கண்டிப்பா மாறன் இந்த பணத்தை எடுத்திருக்க மாட்டாங்க. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு மட்டும் நல்லா புரியுது. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப மாறன் நேரா வள்ளிக்கிட்ட, ஏன் வள்ளியம்மா ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, நீதான் என் வாயிலேருந்து உண்மையை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டியே, உன் பொண்டாட்டியே உண்மையை கண்டுபிடிச்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியம்மா அந்த இடத்துல இருந்து போறாங்க. மாறன் நினைக்கிறாரு, ஆகா இவ சரியான ஆளாச்சே, உண்மையா அவ்வளவு சுலபமா கண்டுபிடிச்சிருவாளே, இவகிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கண்மணியை காமிக்கிறாங்க. கண்மணி நேரா ராகவன்ட்ட, என்னங்க நீங்க உங்க தம்பிக்காக பறிஞ்சு பேசுனது ரொம்ப தப்பு. 10 லட்ச ரூபா பணங்கிறதே சாதாரண பணமா, எவ்வளவு பெரிய அமௌண்ட், அதை போய் அவ்வளவு சுலபமா உங்க தம்பி யாருக்கும் தெரியாம திருடி இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானங்க 5 லட்ச ரூபா பணம் இல்லாம நம்ம எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். நீங்க அவ்வளவு சுலபமா அந்த 10 லட்ச ரூபா பணத்தை தம்பி எடுத்துக்கட்டும், இதுல என்ன இருக்கு. ராகவன் சொல்றாரு, இங்க பாரு, அவன் என்னதான் இருந்தாலும் என் தம்பி, அவன் பணத்தை எடுத்ததுல எந்த வித தப்பும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். அவன் என் தம்பி தானே, அவன் எடுத்துக்கட்டும், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னதோட நம்ம கண்மணிக்கு செம்ம அதிர்ச்சி ஆகுது. இவன் என்ன ஓவரா தம்பிக்கு சப்போர்ட் பண்றான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் 2 பேருக்கும் பிரச்சனையை உண்டாக்கி வேடிக்கை பார்த்தோம். சரிப்பட்டு வராது போலயே, மறுபடியும் பிரச்சனையை உண்டாக்கணும் போலயே, இவன் ஒரு தடவை வெறுத்தா ஃபுல்லா வெறுத்துக்கிட்டு இருக்க மாட்டான் போலயே, இதுக்கு வேற ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு கண்மணி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வீரா எப்படி உண்மையை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்றாங்க. ரொம்பவே சூப்பரா அப்கமிங் எபிசோட கொண்டு போறாங்க. அப்கமிங்ல ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொமோ பத்தி நீங்க ரிவ்யூ தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. இதே மாதிரி இனிமே புது புது அப்டேட்ஸை நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நியூ வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.